அன்பினர்களே, ஜலசந்தியில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு முறுகல் நிலையில் 48 மணி நேரம் கடந்த நிலையில், அதாவது புதிதாக போல ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஈரானுக்கு, அதாவது ஜலசந்தியை கைப்பற்றுவதில் ஒரு புதிய ஒரு கோணத்தில் வந்ததான் அமெரிக்காவின் மாஸ்டர் பிளான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். அந்த நடவடிக்கையை 48 மணி நேரம் கடந்த பிற்பாடு உடனடியாக நிறுத்தி இருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எந்த காரணம் என்கின்ற போது அவர் அதுக்கு சொல்லுகின்ற காரணம், தற்பொழுது ஈரானிடம் 2 வகையான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றதாம். ஒன்று பாகிஸ்தான் ஊடான பேச்சுவார்த்தை மற்றும் மறைமுகமான பேச்சுவார்த்தை. ஈரான் சம்பந்தப்பட்ட அதிகாரி, அதாவது வெளியிருக்காங்களா உள்ளிருக்காங்களா தெரியாது, ஆனால் ஈரானுடன் இரகசியமான ஒரு பேச்சுவார்த்தையும் தொடரப்பட்டிருப்பதால் உடனடியாக 48 மணி நேரம் கடந்தவுடன் ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை உடனடியாக அவர் நிறுத்தி இருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சிக்கி தவிக்கும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதை நோக்கமாக கொண்ட அமெரிக்க கடற்படை திட்டமான ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தொடங்கப்பட்ட 48 மணி நேரத்துக்குள் இன்று புதன்கிழமை அத்திட்டத்தை இடைநிறுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை காரணம் காட்டி ட்ரம்ப் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை இடைநிறுத்தி இருப்பதாகவே அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடற்பரப்புகளை இலக்காக கொண்ட அமெரிக்க முற்றுகை தொடர்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை முடிந்துவிட்டது என்று மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். ஹார்முஸ் வழியாக கடல் வழி போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து அமெரிக்காவின் கூற்றுக்களை ஈரான் நிராகரித்திருக்கின்றது. ஈரான் முற்றுமுழுதாக நிராகரித்த நிலையில் ரூட் சோசியலில் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிக்கும் வகையில் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் குறுகிய காலத்திற்கு இடைநிறுத்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார். ஒரு ஷார்ட் பீரியடாக பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளின் கோரிக்கைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரானிய பிரதிநிதிகளான பேச்சுவார்த்தைகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு பணியை இடைநிறுத்திய போதிலும் ஈரானிய துறைமுகங்களை இலக்காக கொண்ட பரந்த அமெரிக்க கடற்படை முற்றுகை முழுமையாக செயல்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த திடீர் இடைநிறுத்தம், இந்த முயற்சி குறிப்பிடத்தக்க வகையில் செயல்பாட்டுக்கு வந்ததா என்ற கேள்விகளையும் சர்வதேச பரப்பில் எழுப்பி இருக்கின்றது. குறுகிய காலத்தில் ஜலசந்தியில் உண்மையில் எந்த ஒரு நீடித்த அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நடைபெறவில்லை என்று பிராந்திய மற்றும் கடல்சார் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க பாதுகாப்பின் கீழ் வர்த்தக கப்பல்கள் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்துவிட்டன என்ற அமெரிக்காவின் கூற்றுக்களை இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு காவல் படை நிராகரித்திருக்கின்றது. IRGCயின் அதிகாரிகள் இந்த கூற்றுக்களை ஆதாரமற்றவை மற்றும் முற்றிலும் புனையப்பட்டவை என்று விவரித்ததோடு ஈரானிய கடல்சார் விதிமுறைகளை மீறும் கப்பல்களை கடுமையான அபாயங்களை எதிர்கொள்ளும் என்றும் ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அமெரிக்க அதிகாரிகள் பணியை நியாயப்படுத்துகின்றனர். முன்னதாக ஈரானுக்கு எதிரான ஆரம்ப கட்ட அமெரிக்க ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். இந்த நடவடிக்கை முடிந்துவிட்டது. அதிபர் காங்கிரசுக்கு தெரிவித்தபடி அபிக்யூரியின் அடுத்த கட்டத்தை நாங்கள் முடித்துவிட்டோம் என்று ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் ஒரு பரந்த தீர்வு ஏற்பட வேண்டுமானால் ஈரான் ஜலசந்தியை மீண்டும் திறக்க வேண்டும் என்றும் அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்றும் ரூபியோ வலியுறுத்தி இருக்கின்றார். இதற்கிடையில் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸெட் ஜலசந்தி வழியாக ஒரு கடல் வழி பாதையை அமெரிக்கா வெற்றிகரமாக பாதுகாத்துள்ளதாகவும் வர்த்தக கப்பல்கள் கடந்து செல்ல தயாராகி வருவதாகவும் கூறியிருக்கிறார். வளைகுடா பிராந்தியத்தில் தொடர் மிஸ்ர தன்மைக்கு மத்தியில் இந்த நிகழ்வுகள் நடந்துள்ளன. ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஜலசந்தியில் ஒரு சரக்கு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானதாக அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. 6 ஈரானிய படகுகள் மூழ்கடிக்கப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் கூறியதை ஈரானிய அதிகாரிகள் முற்றுமுழுதாக மறுத்துள்ளனர். மாறாக 2 பொதுமக்கள் சரக்கு படகுகள் தாக்கப்பட்டதாகவும் அதில் 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் ஏற்கனவே செய்தி வெளியிட்டுள்ளது.
இந்த சம்பவம் அந்த நீர்வழி பாதை வழியாக நடைபெறும் கடல் வழி போக்குவரத்தை சுற்றியுள்ள பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ட்ரம்பின் அறிவிப்பு இருந்த போதிலும் ஜலச்சந்தி வழியாக பயணிப்பது பாதுகாப்பற்றதாகவே உள்ளது என்று முக்கிய கப்பல் நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஜலச்சந்தி என்பது ஈரானின் ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த பாதையில் பயணிப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தான பாதுகாப்பற்றதாகவே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடரும் பாதுகாப்பு குறித்த கவலைகளை காரணம் காட்டி ஹபாக் லைஃப்ஸ் நிறுவனம் தனது கப்பல்களை தற்போதைக்கு ஜலச்சந்தியை தொடர்ந்து தவித்து வரும் என்றும் தெரிவித்துள்ளது. ஜலச்சந்தியை மீண்டும் திறப்பதற்கான முயற்சிகளுக்கு தெஹ்ரான் இன்னும் முழுமையாக பதிலளிக்கவில்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் கலிபாப் நேற்று தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நிலையை தொடர்வது அமெரிக்காவுக்கு சகிக்க முடியாது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் என்றும், ஆனால் நாங்கள் இன்னும் தொடங்கவே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பாகிஸ்தான் மத்தியஸ்தம் மூலம் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவே பாகிஸ்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆக ஜலச்சந்தியில் இப்பொழுது ஒரு மோதல் இல்லாத ஒரு அமைதி நிலவுவதாகவே நாம் பார்க்கலாம். ஆனாலும் எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம். நாரபாய் வேறவாய். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.